வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்செந்தூர் சைவ வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட பிரசித்தி பெற்ற முத்தாரம்மன் கோயில் கொடை விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த மே 3ஆம் தேதி இரவு முத்தாரம்மனுக்கு மாக்காப்பு அலங்காரமும் நேற்று இரவு சந்தன அலங்காரமும் நடைபெற்றது. கொடை விழாவையொட்டி இன்று காலை உச்சினி மாகாளி அம்மன் கோயிலிலிருந்து முத்தாரம்மனுக்கு தீர்த்தம் பால்குடம் எடுத்து வந்து அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து முத்தாரம்மன் கோயிலிலிருந்து உச்சினி மாகாளி அம்மன் மற்றும் வெயிலுக்கந்தம்மன் கோயிலுக்கு தட்டு பிரசாதம் கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஜாதி மத பேதமின்றி நேர்த்திக் கடனாக பல்வேறு தெய்வங்களின் வேடம் அணிந்தும் பால்குடம் தீச்சட்டி எடுத்து வேல் குத்தி கோயிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டனர். அனைத்து சமுதாய மக்களும் இங்கே முத்தாரம்மன் கோயிலுடைக்கு சிறுவர் முதல் பெரியவருக்கு நேர்த்தி கடனாக வேடம் அணிந்து வருவாங்க. இந்த மைசூர் தசராக்கு அப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு அடுத்தபடியாக திருச்செந்தூரில் முத்தாரம்மன் கோயில் சித்திரை மாதம் 4ஆம் தேதி தசரா நடக்கும். சித்திரை தசராம்பாங்க. இங்கே அனைத்து சமுதாய பக்தர்களும் ஜாதி மத பேதம் இல்லாமல் சிறுவர் முதல் பெரியவர் வரை வேடம் அணிந்து நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. ஒரு வேடம் தரித்திருக்க ஒரு பேர் மணிகண்டன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அம்மனுக்கு வேடம் தரிச்சுட்டு இருக்காங்க. குலசையில எப்படி தசரா ஃபேமஸோ அதே மாதிரி இந்த சித்திரை திருவிழா திருச்செந்தூர்ல உள்ள இந்த முத்தாரம்பிகையோட கோயில் கொலையும் ரொம்ப வெகு சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி ஊர் மக்கள் அனைவருமே இதே மாதிரி வேடம் தரிச்சு அம்பாளோட அருளை பெற்றுக்கிடுவோம். அதே மாதிரி இந்த வருடமும் எல்லாருக்கும் எல்லா செழிப்பும் கொடுக்கணும்னு எல்லாரும் சார்பா வேண்டிக்கிறோம். மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி துவங்கியது. அழகர் கோவிலில் இருந்து 29ஆம் தேதி தங்க பல்லக்கில் கள்ளழகர் மதுரைக்கு புறப்பட்டார். வழிநெடுகிலும் நூற்றுக்கணக்கான திருக்கண் மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சித்திரை திருவிழாவின் முத்திரை விழாவான வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வு கடந்த மே 1ஆம் தேதி நடைபெற்றது. மே 2ஆம் தேதி மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளித்தார். அன்று இரவு தசாவதாரம், மறுநாள் பூ பல்லக்கு உள்ளிட்ட வைபவங்கள் முடிந்து இன்று காலை தங்க பல்லக்கில் அழகர் மலைக்கு திரும்பினார். மலைக்கு திரும்பிய கள்ளழகரை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பூக்கள் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். கள்ளழகருக்கு திருஷ்டி கழிக்கப்பட்ட
21 பூசணிக்காய்கள் உடைக்கப்பட்டது. அழகர் கோயில் கள்ளழகர் கோயில் சென்றடைந்தார். கள்ளழகர் மதுரை சென்று திரும்பி வருகையில் நல்ல மழை பெய்து குளுமையான சூழல் நிலவுகிறது. மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாளை உற்சவ சாந்தியுடன் இந்த ஆண்டு அழகர் கோவில் சித்திரை திருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது. கோவை ராம்நகர் விவேகானந்தர் ரோடு விஎன் தோட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் 44ஆம் ஆண்டு சித்திரை உற்சவம் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி துவங்கியது. விழாவையொட்டி அக்னி கம்பம் நடுதல், 108 திருவிளக்கு பூஜை கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். இன்று காலை திருக்கல்யாணம் நடந்தது. இதில் மூலவர் அம்மன் ஆந்திர மாநிலம் விஜயவாடா ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளினார். உற்சவர் வெள்ளி காப்பு கவசத்தில் அருள் பாலித்தார். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.